அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு சட்டியை அடுப்பில் வைக்கவும். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊற்றவும். 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் காயாமல் இருக்குது. காஞ்சோட்ட ஆமாம் என்ன காஞ்சிருச்சான். ஆமாம், அடுத்து பட்டை கசகசா போட்டுக்கோங்க. அடுத்து வந்து என்ன போடணும்? மல்லித்தலை, கருவேப்பிலை. ஆமாம், மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் 5 கிலோ வெங்காயத்தை போடுங்க. அடுத்து 1/2 கிலோ தக்காளியை போடுங்க. நல்லா வதக்கவும். நல்லா வதக்கவும். பொன்னிறமாக வறுக்கவும், வதக்கி எடுக்கவும். பண்டத்து வீட்டில் இன்னைக்கு தலைக்கறி வறுவல். அடுத்து தக்காளியை போட்டாச்சு. வெங்காயம் வதங்கவே இல்லை, தக்காளியை போட்டாச்சு. தக்காளி வதங்குறதுக்கு, தக்காளி வதங்காம இருக்கிறக்குள்ளே இப்போ போட்டுறேன்னு. என்னன்றது சூடு சரணல்ல, இருந்தாலும் உப்பு போட்டு திங்கிறா. எங்கள் மாமாளுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போடுங்க. இதோ வந்து விட்டார், ஆசியா அளவில் அவார்டு வாங்கிய அருமை மாமா வந்து விட்டார். அடுத்ததாக கரண்டியை பிடிச்சி அவர் கிண்டுவார். அடுத்து கரண்டியை பிடிச்சி கிண்டுவார் மாமா. யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்கோம்யா. எங்கப்பா கத்திரிக்காய்? எங்கள் மாமா வந்து அவர் வந்து தின்னு பார்த்துட்டு உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லுவார். அப்புறம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம் எத்தனை லைக் வாங்குறோம்னு பார்க்குறோம். பண்டத்துக்கு இந்த சாப்பாடை நாங்கள் பார்சல் பண்ணி கரூருக்கு அனுப்புகிறோம், கோயம்புத்தூருக்கு. பண்டம் திருப்பூரில் ஆடி இருக்கா பண்டம்? சரி, திருப்பூருக்கு அனுப்புகிறோம். அதை அனுப்புகிறோம். வெங்காயம் வதங்குறக்குள்ளேயும் தக்காளியை போட்டதுனால வதங்காமல் இருக்குது. ரெண்டுமே வதங்காட்டி வேவட்டும். கறி அலசி போடவும். சொல்லு. கறி அலசினா டேஸ்ட்டு பேர், அதனால அள்ளி அப்படியே போட்டுருங்க. கவுச்சி அடிக்காது, அப்புறம் குழம்பு கறி குழம்பு மாதிரி இருக்காது. ஆமாம் தம்பி, இருந்தால் பார்சல் அழிட்டு போகிறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கறி குழம்பு நாங்கள் வந்து இப்போ கப்பலில் ஏற்றிடுவோம். தம்பி, கப்பலில் ஏற்றிடுவோம்மா குழம்ப? டிக்கெட் போட்டு வந்துட்டீல? துண்டு போட்டு வந்துட்டேன். ரயிலே கப்பல் ஏண்டா தம்பி? கறி அள்ளி போடவும். ஆமாம் ஆமாம், பொண்ணு கொடுக்க மாட்டியா? ஏங்க நீங்கள் சும்மா மருமைங்கிறியா? கறி அள்ளி போடுங்க நீங்கள். ஆமாம், ஏன் இப்போ பொண்ணு இல்லையா? சரி, இப்போ போடுங்க, இப்போ போடுங்க அள்ளி. நல்லா வதங்குற வரைக்கும் அடுப்பு எரிக்கணும். நல்லா வதங்கணும். தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அதை சொல்லுங்க நல்லா தெளிவா. ஆமா, தக்காளி போட்டு குத்தி கொண்டுரு. தக்காளி நல்லா வதங்கின கறி அள்ளி போடவும். கறி வேகிறக்குள்ளேயும் குழம்பு இறக்கவும். இதுல ரொம்ப கலரா தெரியுறாப்ல. அடுத்த கறியை அள்ளி போடவும். தலைக்கறி அள்ளி போட்டாச்சு. பாதியை கீழே போடவும். எங்கிட்ட அடுப்புக்குள்ள பாதி, சட்டியில அலசி போட்டாச்சு. அடுப்புக்குள்ள பாதியை போடுங்க, சட்டிக்குள்ள பாதியை போடுங்க. மஞ்சத்தூள் போடுவல சொல்லுவோம். நல்லாக கிண்டி விடவும். நன்றாக கிண்டி விடவும். கிளறி விடமா? இந்த அடுத்த சமையல் வாசி. நன்றாக கிளறி விடவும். மஞ்சத்தூள் போட்டு. மஞ்சத்தூளே போடாம தான் கிண்டிட்டு இருக்கீங்களாண்ணா? ஆமா, உப்பையும் போடுங்க, மஞ்சத்தூளையும் போடுங்களாமா. நான் சொல்லலப்பா, அங்காடி அங்கப்ப மயன் சொல்றாரு. எங்கள் மாமாளுக்கு இப்போனாச்சும் வந்து கொஞ்சம் வரட்டும், ஏதாச்சும் உப்பு வரப்பு தெரியணுங்கிறக்காண்டி உப்பு கொஞ்சம் சேர்த்து போடுறோம் நாங்கள். அடுத்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் அடுத்து போதுமான அளவு அள்ளி போட்டு விடுங்க. என்ன ஆண்டுது? போதுமான அளவு மஞ்சத்தூள். போதுமான அளவு
அப்புறம் எதுக்கு அளவுன்னு சொல்லிவிட்டு அம்மடி முடிச்சு சத்தியா அதே பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடலாம். அதான் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு கைக்கிற அளவுக்கான உப்பு போடணும். இதை நல்லா வேக விடவும். சொல்லு, அதை நீந்தே சொல்லணும். நான் தான் சொல்லுவேன். எங்கிட்டு போ தெம்புல தனி மரம் என்னை பார்த்தா தனி தான் நான் வருவேன். நான் வரமாட்டேன். முந்துருவாத்தா போத்த நான் அங்கிட்டு நிப்பாட்டிக்கிறேன். வாங்கிட்டு வா. ஏற்கனவே கறி குழம்பு பாதி காலியாகிடுச்சு, அதை வந்து ஊற்றி. சொல்லுவோம்லப்பா. ஓமா, சூடு சொரணம் வந்துடும்னு மிளகாப்பொடி போட வேண்டியதில்லை. அப்படி தானங்க? நல்லா கரை மசால் பட்டி இதெல்லாம் போடுவாங்க, நம்ம அதெல்லாம் போட வேணாம். தலைக்கறி குழம்பு ரெடி. எப்படி சொல்கிறேன்? பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான். எட்டவே அள்ளி சாப்பிட வேண்டியது என்னப்பா? இல்லை மருமேனே, இப்போ வந்து குழம்பு பொடியை போடுறேன். போட்டோன்னே இறக்கிற வேண்டியது. அவ்வளோதான் ரெடி. ஆமாம், அவ்வளோதான். பண்டத்துக்கு கறி குழம்பு ரெடி. அடுத்த வாரம் அந்த இவங்க தான் அடுத்த வாரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த வாரம் அங்கே போகிறவங்க அவங்க தானேங்க? இந்த இங்கே போகிறாங்களா 2 பேர்? ஆமாம் ஆமாம், அவங்க. மிளகாத்தூள் போடுங்க. போடுவோமா? ஆமாம், இப்போ நல்லா வச்சா டேஸ்ட்டாக வந்துடும். அப்புறம் கறி பத்தாமல் போயிடும். இப்போ சொல்லுங்கள். அடி பிடிக்காம அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருக்கு. சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். சட்டி தீகிற வரை. சரி, தேவையான அளவு மிளகா அப்படியே கரண்டில் தண்ணி ஒரு 1/2 கிலோ மிளகாத்தூள் அள்ளி போடவும். போட்ட மிளகாத்தூள் போட்டோன்னு தண்ணியை ஊற்றி கிளறி விடவும். குழம்பு ரெடி. எங்க சொல்லு. ஃபோன் அடிக்குது தாத்தே. அடுத்து அடிக்கட்டேன். எப்போ சொல்லணும் தலைக்கறி குழம்பு ரெடின்னு? நல்லா கொதிஞ்ச பின்னாடி தண்ணி அள்ளி ஊற்றி விடுங்க. சட்டியை ரொப்பி விடுங்க நீங்கள். ஆமாம், அப்போ தான் நல்லா வேகும். ஆமாம், ஏன் போடணும்ல. தள்ளி போட்டோம்னா ஜம்முன்னு வாங்குறோம்னா இப்போ பார்க்குறேன். 5 லைக் வருமா? ஆமாம். என்ன ஐயோ என்னடி மரமே என் பண்டமே இன்னைக்கு கச்சேரி வச்சிருவா. பண்டமே இன்னைக்கு அம்மா இங்கே பாருதா. இந்த கேதி வந்துறியா? இல்லை ஏன் வேலைக்கு இது போனியா? முதல்ல ஆளை காணா பேசிக்கிட்டு இருக்கேன். போடுமுட்டா ஊற்றி விடுங்க. என்ன ஒரு குடத்தை தண்ணியை வந்து ஊற்றி விடுங்க. சருத்துல தண்ணியை பூரா ஊற்றி தண்ணி. ஆமாம், சட்டி வலியட்டும். சர்வத்தை தூக்கி ஊற்றி விடுங்க. பண்டத்துக்கு பத்தாது குழம்பு. பண்டத்துக்காண்டி ஸ்பெஷல் கறி ஒருவல். அது தலைக்கறி குழம்பு ஒன்றுமே திங்க முடியாது. ஏதோ பொங்கல் ரெடி ஆகிவிட்டது. இன்னும் செத்த நேரத்தில் பொங்கலோ பொங்கல். இதோ சர்க்கரை பொங்கல். இது என்ன மஞ்சள் பொங்கல், மஞ்சப்பொடி பொங்கல். மஞ்சள் பொங்கல் ரெடி. பட்டை, ஏலம், கிராம்பு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அடுத்து அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பொங்கலோ பொங்கல். கொதிக்குது. பொங்கல் தானே கொதிக்குது. சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி. போடு. அது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். பண்டத்துக்காக ஸ்பெஷலாக செஞ்சது. பார்த்து அந்த பிள்ளையும் பூத்து போயிடும். பார்த்துக்கிட்டே தானே இருக்க முடியும். இப்போ பார்க்காது. அவர் ரவைக்கிட்டே பார்ப்பேன். காலேஜ் 5 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு தான் வருவா. அப்போ பார்த்துருவா. இந்த இழுப்புறா வா. சூடான வந்து என்ன குழம்புன்னு வேறு மறந்துட்டேன். தலைக்கறி குழம்பு ரெடி பண்ணுறது. கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு காலையில் ரிசல்ட் சொல்லுவோம். போடுங்க.